வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். நாட்டில் அம்ருத் பாரத் நிலையங்களாக மறுமேம்பாடு செய்யப்பட்டுள்ள 103 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ராஜஸ்தான் மாநிலம் பிகானேரில் இருந்து திறந்து வைக்கிறார். அம்ருத் பாரத் நிலையங்கள் திட்டத்தின் கீழ் புதுச்சேரியின் மாஹே ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கான பல்வேறு நவீன வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இன்று முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாள் புதுச்சேரி உட்பட நாடு முழுவதும் தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து வெளிநாடுகளுக்கு எடுத்துக் கூறுவதற்கான முதலாவது அனைத்துக் கட்சி குழுவினர் இன்று முதல் கட்டமாக இந்தோனேஷியாவிற்கு புறப்பட்டுச் சென்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அம்ருத் பாரத் நிலையங்களாக மறுமேம்பாடு செய்யப்பட்டுள்ள 103 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ராஜஸ்தான் மாநிலம் பிகானேரில் இருந்து திறந்து வைக்கிறார். ரயில்வே, சாலை, மின்சாரம், குடிநீர் மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி தொடர்பான பல்வேறு திட்டங்களையும் அவர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். இத்திட்டங்களின் மொத்த மதிப்பு 26,000 கோடி ரூபாயாகும். மத்திய அரசின் அம்ருத் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் மொத்தம் 1300 மேற்பட்ட ரயில் நிலையங்கள் பயணிகளுக்கான பல்வேறு நவீன வசதிகள் அடங்கியதாக தரம் உயர்த்தப்பட்டு பிராந்திய கலை கலாச்சார அம்சங்களுடன் கூடிய நகர் மையங்களாக மறுமேம்பாடு செய்யப்பட்டு வருகின்றன. இதில் பணிகள் முடிக்கப்பட்டு நாளை பிரதமரால் திறந்து வைக்கப்படும் 103 அம்ருத் பாரத் நிலையங்களில் அதிகபட்சமாக 19 ரயில் நிலையங்கள் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் அமைந்துள்ளன. அதற்கு அடுத்தபடியாக குஜராத் மாநிலத்தின் 18 ரயில் நிலையங்களும் மகாராஷ்டிரா மாநிலத்தின் 15 ரயில் நிலையங்களும் புதிய அம்ருத் பாரத் நிலையங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தில் சென்னை பரங்கிமலை, ஸ்ரீரங்கம், விருதாச்சலம், சிதம்பரம், திருவண்ணாமலை உட்பட 8 அம்ருத் பாரத் ரயில் நிலையங்களும் நாளை திறந்து வைக்கப்படும். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை திறந்து வைக்கும் அம்ருத் பாரத் நிலையங்களில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்குட்பட்ட மாஹே ரயில் நிலையமும் ஒன்றாகும். இத்திட்டத்தின் கீழ் மாஹே ரயில் நிலையத்தில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய வசதிகள் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. அம்ருத் பாரத் நிலையங்கள் திட்டத்தின் கீழ் மாஹே ரயில் நிலையத்தில் நவீன காத்திருப்பு கூடம், தரம் உயர்த்திய கழிவறைகள், மேம்பட்ட நடைமேடை கூரை உட்பட பல்வேறு வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. மாற்றுத்திறனாளிகள் உட்பட அனைவரும் ரயில் நிலையத்தை எளிதாக அணுகவும் ரயில் நிலைய பகுதிக்குள் எளிதாக நடமாடவும் ஏதுவாக புதிய முகமண்டபம் மற்றும் 2வது நுழைவு வாயில் கட்டப்பட்டுள்ளது. 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களை நிறுத்த 7000 சதுர மீட்டர் பரப்பளவில் தனித்தனியே பார்க்கிங் வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. பரப்பில் கோட்டா கற்கள் பதிக்கப்பட்டு மேம்படுத்திய மின் விளக்குகள் மற்றும் புதிய அறிவிப்பு பலகைகளும் நிறுவப்பட்டுள்ளன. மாஹே ரயில் நிலையத்தின் மதில் சுவரில் செங்குத்து வகை தோட்டம் உள்ளிட்ட அழகியல் அம்சங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இது குறித்து பாலக்காடு ரயில்வே கோட்ட முதுநிலை கோட்ட நிதி மேலாளர் திரு ஃபெபின் பிலிப் கூறுகையில், Indian Railways has done which is worth close to 16 crores towards the development of passenger amenities in the Mahi station. We now have new waiting rooms, provided additional 120 concrete and metallic benches in the station. 21 new water points has been added and 40 new numbers of mobile charger units has been provided. We have now a parking surface area of 7,000 square meters. A new non-AC waiting hall of 41 square meters has been added. மாஹே ரயில் நிலையத்தில் விரிவான தர மேம்பாட்டு பணிகளின் மற்றொரு பகுதியாக கழிவுநீர் வடிகால் வசதிகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இன்று முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி ஆகியோர் புதுடெல்லி வீர்பூமியில் உள்ள ராஜீவ்காந்தி சமாதியில் மலரஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு சாய் சரவணன்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு, அரசு கொறடா திரு AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் திரு பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி மற்றும் அதிகாரிகள் ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அனைத்து மத பிரார்த்தனையும் தேசபக்தி பாடல்களும் இடம்பெற்றன. இன்று ராஜீவ்காந்தி நினைவு நாள் தீவிரவாத எதிர்ப்பு தினமாகவும் கடைபிடிக்கப்படுவதையொட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். காங்கிரஸ் சார்பில் ராஜீவ் ஜோதியுடன் அக்கட்சியினர் ஊர்வலமாக வந்து அன்னாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றனர். காரைக்காலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு திருமுருகன் தலைமையில் ராஜீவ்காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. ஏனாமில் ஃபெரி சாலை மற்றும் ராஜீவ் கடற்கரை பூங்காவில் உள்ள ராஜீவ்காந்தி சிலைக்கு மண்டல நிர்வாக அதிகாரி திரு ஆர் முனுசாமி மற்றும் அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழி செய்து வைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற YouTube சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பற்றிய இந்தியாவின் தூதரக புறவீச்சு முயற்சிகளின் கீழ் அரசால் அமைக்கப்பட்டுள்ள 7 அனைத்துக் கட்சி குழுக்களில் முதலாவதாக JDU நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சஞ்சய் குமார் ஜா தலைமையிலான குழுவினர் 5 நாடுகளுக்கான பயணத்தின் முதல் கட்டமாக இன்று இந்தோனேஷியாவிற்கு புறப்பட்டுச் சென்றுள்ளனர். தொடர்ந்து மலேசியா, தென்கொரியா, ஜப்பான், சிங்கப்பூர் நாடுகளுக்கும் இவர்கள் சென்று தீவிரவாதத்தை அதன் எல்லா வடிவங்களிலும் எதிர்ப்பதில் இந்தியா பின்பற்றி வரும் உறுதியான அணுகுமுறை குறித்து எடுத்துக் கூற உள்ளனர். பயணத்தை தொடங்கும் முன்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜா புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், பாகிஸ்தானில் தீவிரவாதமே அரசு கொள்கையாக இருப்பதாகவும் தீவிரவாதத்தை பாகிஸ்தான் ஆதரிப்பது பற்றிய விவரங்களை தாங்கள் உலகிற்கு எடுத்துக் கூற உள்ளதாகவும் தெரிவித்தார். இக்குழுவை தொடர்ந்து சிவசேனா MP திரு ஸ்ரீகாந்த் ஷிண்டே தலைமையிலான அனைத்துக் கட்சி குழுவினரும் இன்று UAE, லைபீரியா, காங்கோ, சியாரோ லியோன் ஆகிய நாடுகளுக்கு புறப்பட்டுச் செல்கின்றனர். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் வெற்றியை நாம் கொண்டாடி வரும் வேளையில் இந்திய படையினரின் வீரத்தை நாடே போற்றுகிறது. இந்திய படையினருக்கு புகழாரம் சூட்டும் வகையில் ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவு சிறப்பு தொடர் ஒன்றை ஒளிபரப்பி வருகிறது. அந்த வரிசையில் பரம்வீர் சக்ரா விருது பெற்ற நாயப் சுபேதார் பானா சிங் குறித்த ஒரு தொகுப்பு. ஜம்முவை சேர்ந்த நாயக் சுபேதார் பானா சிங் 1969 ஆண்டு ஜனவரியில் 8வது ஜம்மு காஷ்மீர் லைட் இன்ஃபென்ட்ரி படைப்பிரிவில் சேர்ந்தவராவார். 1987 ஆண்டு ஜூன் மாதத்தில் 8வது ஜம்மு காஷ்மீர் லைட் இன்ஃபென்ட்ரி படைப்பிரிவினர் சியாச்சின் பகுதியில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இப்பகுதியில் ஏராளமான பாகிஸ்தானியர்கள் ஊடுருவி இருப்பதாக தெரிய வந்ததால் ஊடுருவல்காரர்களை வெளியேற்ற வேண்டியதன் அவசியம் உணரப்பட்டு இதற்கென சிறப்பு பணிக்குழு அமைக்கப்பட்டது. இக்குழுவில் பானா சிங் தாமாகவே முன்வந்து தம்மை இணைத்துக் கொண்டார். 6500 மீட்டர் உயரமுள்ள மலைப்பகுதியில் பாகிஸ்தானியர்கள் ஊடுருவல் செய்திருந்தனர். இருபுறமும் 457 மீட்டர் உயரமுள்ள பனிச்சுவர்களுக்கு இடையே கொஞ்சமும் அணுக முடியாத பனியாற்று கோட்டை போன்ற இடத்தில் எதிரிகளின் நிலை அமைந்திருந்த போதிலும் பானா சிங் அபார தலைமைத்துவம் மற்றும் துணிச்சலுடன் அபாயகரமான மலைப்பாதை வழியாக தமது வீரர்களை இட்டுச் சென்றார். பணிக்குழு வீரர்கள் இறுதியில் எதிரிகளை நெருங்கி சுற்றி வளைத்தனர். பானா சிங் எதிரிகள் அமைத்திருந்த அகழிகளுக்கு இடையே கையெறி குண்டுகளை வீசிய வண்ணமும் துப்பாக்கியால் சுட்டபடியும் தொடர்ந்து முன்னேறி ஊடுருவல்காரர்களின் அனைத்து நிலைகளையும் அழித்து அகற்றிய விதம் சக வீரர்களுக்கு பேரூக்கமாக அமைந்தது. அதிபாதகமான சூழலுக்கு இடையிலும் நாயக் சுபேதார் பானா சிங் வெளிப்படுத்திய துணிச்சல் மற்றும் தலைமை பண்பிற்காக அவருக்கு பரம்வீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது. பானா சிங்கின் துணிச்சலுக்கு நாடு தலை வணங்குகிறது. புதுச்சேரியில் கல்வி நிறுவனங்களின் வாகனங்களை ஆய்வு செய்வதற்கான போக்குவரத்து துறையின் சிறப்பு முகாம் வரும் 31ஆம் தேதி, ஜூன் 1 ஆகிய தேதிகளில் மேட்டுப்பாளையம் கனரக வாகனங்கள் முனையத்தில் நடைபெற உள்ளது. மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மோட்டார் வாகன சட்டம் மற்றும் உச்சநீதிமன்ற நெறிமுறைகளை அமல்படுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இம்முகாமின் போது அனைத்து கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த சுமார் 900 வாகனங்கள் ஆய்விற்கு உட்படுத்தப்படும் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் அடுத்த 3 நாட்களில் தொடங்க வாய்ப்புகள் உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கர்நாடக கடற்கரைக்கு அப்பால் அரபிக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகலாம் என்றும் அதற்கடுத்த 36 மணி நேரத்தில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உள்ளிட்ட காரணங்களால் தமிழகத்திலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மேலும் சில நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை நீடிக்கலாம் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் நீலகிரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த சூறாவளி காற்று வீசுவதற்கான வாய்ப்பு காரணமாக மீனவர்கள் வரும் 25ஆம் தேதி வரை ஆந்திர கடலோர பகுதிகளுக்கும் தென் தமிழகத்தின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அம்ருத் பாரத் நிலையங்களாக மறுமேம்பாடு செய்யப்பட்டுள்ள 103 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ராஜஸ்தான் மாநிலம் பிகானேரில் இருந்து திறந்து வைக்கிறார். அம்ருத் பாரத் நிலையங்கள் திட்டத்தின் கீழ் புதுச்சேரியின் மாஹே ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கான பல்வேறு நவீன வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இன்று முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாள் புதுச்சேரி உட்பட
நாடு முழுவதும் தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து வெளிநாடுகளுக்கு எடுத்துக் கூறுவதற்கான முதலாவது அனைத்துக் கட்சி குழுவினர் இன்று முதல் கட்டமாக இந்தோனேஷியாவிற்கு புறப்பட்டுச் சென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்திக்கு நிறைவு பெறுகிறது. வணக்கம்.